பன்னீர் காலிஃப்ளவர் அடை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்க காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, இது கூடவே கொஞ்சமாக மிளகு, நம்ம இதில் கொத்தமல்லி தண்டோடு ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பன்னீர் இருக்கு, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் பைண்டிங்காக நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடையாக தட்டிக்கலாம். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம்.